அனைவருக்கும் வணக்கம். சக்தியும் நானும். இன்று நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்க பதிவு எப்பயும் போல ஒரு நல்ல பதிவு, கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய பதிவு. யாருக்கு பயன் தரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன மாற்றமும் நிகழாமல் இருக்கே என் வாழ்க்கையில், ஏதாவது ஒரு மாற்றம் நிகழ்ந்துராதா, என்னுடைய பொருளாதார நிலையில் நான் முன்னேறிட மாட்டேனா, வர காசு எப்படி வருதுன்னு தெரியல, எப்படி போகுதுன்னு தெரியல, வர மாதிரி வருது ஆனால் போயிடுதே, இதுக்கு ஒரு மாற்றம் ஏற்படாதா, என்கிட்ட இருக்க காசு என்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை வராதா, அது இருக்கிறதோட மேலும் அதிகமாகிற மாதிரி ஒரு நிலைமை மாறாதா, அந்த அளவுக்கு நான் முன்னேற மாட்டேனா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க உங்களுக்காக தான் இந்த பதிவு. அதனால் கண்டிப்பாக இது ஒரு நம்பகமான பயனுள்ள பதிவு. நீங்கள் நம்பிக்கையோட இந்த விஷயத்தை நீங்கள் செய்யலாம். இது ஒரு சின்ன ஒரு பரிகாரம் மாதிரி தான், வழிபாடு முறைன்னு சொல்லலாம், ஒரு பரிகாரம் மாதிரி. இது கண்டிப்பாக நல்ல பலனை உங்களுக்கு தரும். சாதாரணமாகவே நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைகிறதுக்கு, செல்வம் கொழிக்கிறதுக்கு, லக்ஷ்மி தாயாருடைய அருளை நம்ம பெறுறதுக்குன்னு நிறைய வழிபாடு முறைகள், பரிகார முறைகள்னு நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு பதிவாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அதை பார்க்கல அப்படின்னா அதனோட சில லிங்க்குகளை வேணால் நான் கீழே தரேன், போய் பாருங்கள். கண்டிப்பாக அது பயனுள்ளதாக தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எந்த விஷயத்தையும் நான் பார்க்காம, கண்கூடாக பார்க்காம, எனக்கு ஒரு அனுபவம் கிடைக்காம நான் எந்த விஷயத்தையும் யாரு கூடயும் பகிர்ந்துக்க மாட்டேன். அப்படி எனக்கு ஒரு அனுபவம், சரியான அனுபவம் கிடைச்சது, அதில் எனக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் நான் பார்த்தேங்கிற பட்சத்தில் மட்டுமே இது மாதிரி மற்றவங்களும் பயன் பெறட்டுமே, பலன் அடையட்டுமே அப்படிங்கிற வகையில் நான் உங்களுக்கு பதிவாக கொடுக்குறேன். இல்லைன்னா நான் தரமாட்டேன், முதல் விஷயம். அதனால் நீங்கள் நம்பி இந்த விஷயத்தை செய்யலாம், சரிங்களா? நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லோருக்குமே மிக்க நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நல்ல நல்ல பதிவுகள், உங்களுக்கு பயன் தரக்கூடிய, வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல பயனுள்ள பதிவுகள் நம்ம சேனலில் உங்களை தேடி வரும் என் மூலியமா, சரிங்களா? வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். என்ன செய்யணுங்க, என்ன பரிகாரம் செய்யணும், என்ன செய்யணும்? ரொம்ப பெரிய விஷயம் கிடையவே கிடையாது. ரொம்ப எளிமையான விஷயம்தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. ஆனால் மிக எளிமையான விஷயமா இருந்தாலும் இந்த விஷயத்தை செய்கிறதுக்கு உங்களுக்கு தேவையானது பொறுமை, அடுத்தது நம்பிக்கை. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும். நம்பிக்கை இல்லாமல் செய்கிற எந்த ஒரு விஷயத்திற்கும் நல்ல ஒரு பலன் கிடைக்காதுங்க. அதுவே நீங்கள் நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதனுடைய பலனானது அதீதமாக இருக்கும். அது உண்மை, முற்றிலும் உண்மை. சாதாரணமாக ஒரு விஷயத்தை நம்பிக்கை இல்லாமல் செஞ்சீங்கன்னா அது நடக்குமாங்கிறது உங்களுக்கே சந்தேகமாக இருக்கும் பொழுது எந்த கடவுள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? இவனுக்கு தான் நம்பிக்கையே இல்லையே, அவன் இந்த தோல்வியே பெருசாக நினச்சிக்க மாட்டான் அப்படின்னு தான் நினைப்பாங்க, இல்லைங்களா? அதுவே நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா, என் மேலே இருக்க நம்பிக்கையில் இந்த வேலையை இவன் செய்கிறான், கண்டிப்பாக இவன் அதில் முன்னேறணும், அதற்குரிய நல்ல பலனை நான் தரணும்னுட்டு கடவுளே இறங்கி செய்வாங்க, சரிங்களா? அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க. எளிமையான விஷயம்தான். என்ன எளிமையான விஷயம் சொல்லு அப்படிங்கிறீங்களா? வாங்க. அதாவது விநாயகர் கோவில்களில், சரிங்களா, விநாயகர் கோவில் அப்படி இல்லைனாலும் ஆலமரம் இருக்கிற நிறைய ஆலமரம் இருக்கிற இடங்கள்ல கோவில் இருக்கும், விநாயகருடைய சிலை அங்கே வச்சிருப்பாங்க, இல்லைங்களா? அந்த மாதிரி விநாயகர் இருக்கிற ஆலமரமும் அரச மரமும் சேர்ந்து இருந்துச்சுன்னா அது இன்னமும் நல்ல ஒரு பலனை தரும். ஆலமரம் மட்டும் இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? அந்த மாதிரி விநாயகர் சிலை இருக்கிற கோவில் இருக்கிற ஆலமரமாக பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. நிறைய கோவில்களில் ஆலமரம் இருக்கும், கண்டிப்பாக ஆலமரத்துக்கு கீழே கண்டிப்பாக விநாயகரை வச்சுருப்பாங்க. அதனால் நீங்கள் இதை தேடி போகணுன்ற அவசியம் இருக்காது, சரிங்களா? சரி, இப்போது இந்த மாதிரி விநாயகர் இருக்கிற ஆலமரம் இருக்குது இல்லையா, அங்கே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இது நீங்கள் செய்ய போகிறது ஒரு நாள் தான் செய்ய போகிறீங்க. ஆனால் அது யாரும் பார்க்காத மாதிரி செய்யுங்க, எல்லாரும் பார்க்குற மாதிரி நீங்கள் செய்யாதீங்க. இந்த விஷயத்தை நிறைய பேருக்கு சொல்லுங்கள், பகிர்ந்துக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு கூட சொல்லுங்கள். அதை சொல்கிறது பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் அதை செய்யும் பொழுது யாரும் பார்க்காத மாதிரி பார்த்துக்கோங்க. யாரும் நீங்கள் செய்யும் பொழுது
பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் வந்து விடியற் காலையில் இந்த வேலையை செய்யணும். அப்போ தான் யாரும் உங்களை பார்க்க மாட்டாங்க. அதுக்குன்னு சேஃப்டி இல்லாத இடத்துல நீங்கள் வந்து சேஃபாக இல்லாமல் போகாதீங்க. அதையும் நான் சொல்லிடுறேன். சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம். அதனால் உங்களுக்கு பாதுகாப்பான விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்யுங்க. கூட உங்களுடைய கணவரையோ அல்லது பெரியவங்க யாரையாவது துணையாக வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, என்ன பண்ணணும்? எளிமையான விஷயம்தான். காலையில் பிரம்ம முகூர்த்தம்னு நீங்கள் பார்த்து ரொம்ப விடிய காலையிலலாம் போகணும்னு அவசியம் கிடையாது. நான் இதை சொல்கிறது 5:30 மணிக்குள்ளே முடிச்சுற மாதிரி பாருங்கள். ஆனால் நீங்கள் இதை செய்கிற விஷயத்தை யாரும் பார்க்காத மாதிரி செஞ்சுருங்க. சரிங்களா? நேராக கோவிலுக்கு போங்க. கோவிலோ அந்த சிலை எங்கே இருக்கோ, விநாயகர் சிலை எங்கே இருக்கோ, அதாவது ஆலமரம், அந்த ஆலமரம் இருக்கிற இடத்துக்கு நேராக போங்க. போயிட்டு ஒரு கட்டி கற்பூரம் வாங்கிக்கோங்க. பெரிய கட்டி கற்பூரம் வாங்கிக்கோங்க. கொண்டு போயிட்டு அந்த விநாயகரை மனதார வேண்டிக்கோங்க. உங்களுக்கு பிரச்சனை என்ன? உங்களுடைய நிதி வந்து நிதி நிலைமை மேம்படணும், அதிகமாகணும், வர காசு என்கிட்ட தங்கணும், இல்லை அதை விட பல மடங்கு அதிகமாகணும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வழி இருக்கும் இல்லையா? நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருப்பீங்க, இல்லை கடை ஏதாவது வச்சுருக்கவங்களா இருப்பீங்க. நீங்கள் என்ன வேலை, உங்களுக்கு பணம் எந்த வகையில் வரும் நீங்கள் நம்புறீங்களோ அந்த தொழிலை நீங்கள் வந்து அவர் முன்னாடி வச்சு இதில் முன்னேற்றம் வரணும், அப்போ தான் எனக்கு அந்த நிதி வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க. உங்கள் மனதில் எப்படி வந்து உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி வேண்டிக்கோங்க. ஆனால் நீங்கள் வேண்டுறது மற்றவர்கள் யாரையும் வந்து புண்படுத்துகிற மாதிரியோ, மற்றவர்களுக்கு வந்து தவறான விளைவு ஏற்படுற மாதிரியோ இருக்கக்கூடாதுங்க. அது கண்டிப்பாக அது முக்கியம். சரிங்களா? உங்களை பற்றி மட்டும் நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க. உங்களுடைய நிதி நிலைமை அதிகமாகணுன்றதை பற்றி வேண்டிக்கோங்க. சரிங்களா? வேண்டிக்கிட்டு நல்ல மனதார வேண்டிக்கோங்க. கையில் கற்பூரத்தை வச்சு நல்ல மனதார வேண்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த கற்பூரத்தை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அங்கே கற்பூரம் ஏற்றுற இடம் இருக்கோ, இல்லை அகல் விளக்கு அங்கே இருந்தாலும் சில பேர்லாம் அகல் விளக்கில் தான் வச்சு ஏற்றி காமிப்பாங்க. எப்படி உங்கள் மனதார உங்கள் மனது வந்து என்ன சொல்லுதோ அந்த மாதிரி நீங்கள் வச்சு கற்பூரத்தை ஏற்றிடுங்க. ஏற்றிட்டு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர், உங்களுக்கு தெரிந்த விநாயகருடைய மந்திரம், பாடல் எது வேணால் நீங்கள் செய்யலாம். அந்த ஆலமரத்தை சுற்றி நீங்கள் 9 முறை அதை சொல்லிக்கிட்டே சுற்றுங்க. சுற்றி முடிச்சு 9 சுற்றி முடிச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஆலமரத்துலேருந்து விழுதுகள் வருது இல்லையா, அந்த விழுதுகள் தொங்கும் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த விழுதை நீங்கள் பாருங்கள். அந்த விழுதில் எல்லா விழுதும் நேராக கீழே இருந்தாலும் சில விழுதுகள் மட்டும் என்ன ஆகும்னா வடப்பக்கத்தை நோக்கின மாதிரி கொஞ்சம் நகர்ந்த மாதிரி இருக்கும். அதோட முனையானது வடப்பக்கத்தை கொஞ்சம் பார்த்த மாதிரி இருக்கும். அது உங்களுக்கே தெரியும். நீங்கள் பார்க்கும் போதே தெரியும். அது ஆடும் பொழுதோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது வடப்பக்கத்தை தான் அது நோக்கி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி எந்த விழுதானது, அந்த ஆலமரத்தின் விழுதானது வடப்பக்கத்தை பார்த்த மாதிரி இருக்கோ, அந்த விழுதோட முனை இருக்கு இல்லையா, அந்த விழுது முனை இருக்கு இல்லையா, இந்த அளவுக்கு போதுங்க. ரொம்ப பெருசாலாம் வேண்டாம். இந்த அளவுக்கு உங்கள் கையாலேயே அதை உடைச்சி எடுத்துக்கோங்க. சரிங்களா? உடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆலமரத்துக்கிட்ட நீங்கள் வேண்டிக்கோங்க. நீங்கள் எப்படி வந்து மேலும் பல வருடங்களாக மேலும் விழுதாக வந்து இறங்கி இந்த மரத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த அபரிவிதமான முன்னேற்றத்தை பெற்றிருக்கீங்களோ, அதே மாதிரி என்னுடைய நிதி நிலைமையும் அபரிவிதமாக முன்னேறணும், என்னுடைய வாழ்க்கை தரமும் உயரணும். அந்த மாதிரி நீங்கள் வேண்டிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் அதை நீங்கள் உடைக்கிறதுக்காக அவங்கக்கிட்ட மன்னிப்பும் கேட்டுக்கோங்க. நான் வந்து என்னுடைய முன்னேற்றத்திற்காக தான் உங்களை நான் இது பண்ணுறேன், நீங்கள் என் கூட இருந்து எங்கள் முன்னேற்றத்தை நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிக்கிட்டு அதை கையாலேயே உடைச்சிருங்க. கத்திரிக்கோள் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க. எந்த ஒரு உலோக பொருளையும் வச்சு நீங்கள் அதை கட் பண்ணக்கூடாது. உங்கள் கையால் கட் பண்ணுங்கள். இல்லைங்க கட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நகை வச்சுட்டு நகத்தால் கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களால் கையால் பண்ணல முடியலன்ற பட்சத்தில் 2 கற்களை எடுத்து கல்லை வச்சு நீங்கள் நசுக்கி எடுக்கலாம். ஆனால் எந்த ஒரு உலோகத்தையும் பயன்படுத்தாதீங்க. சரிங்களா? அதை நீங்கள் எடுக்கிறீங்கல்ல, எடுத்து வெளியே எப்படிலாம் பார்த்துட்டுலாம் இருக்காதீங்க. நீங்கள் உடைக்கும் போதே கையில் மூடிக்கோங்க. அதை நீங்கள் வந்து வெளியில் காமிக்காதீங்க, பார்க்காதீங்க, எதுவும் செய்யாதீங்க. மூடிக்கோங்க, நல்லபடியாக மூடிக்கோங்க. மூடிக்கிட்டு அந்த உங்களுடைய வலது கையில் வச்சுக்கிட்டு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை சொல்லி திரும்ப 9 முறை வந்து விநாயகரோட அந்த ஆலமரத்தை சுற்றி வாங்க. சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேண்டணுமோ என்ன செய்யணுமோ விநாயகருக்கு செஞ்சுட்டு நேராக உங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. நேராக உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேராக உங்களுடைய பணம் இருக்கிற இடம் எங்கேயோ, அதாவது உங்களுடைய பணப்பெட்டியோ அல்லது பீரோவோ, இல்லை நீங்கள் எங்கே வைப்பீங்களோ, பணப்புழக்கம் உங்களுக்கு எங்கே இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அது உங்களுடைய கடையாக கூட இருக்கலாம், தொழில் செய்கிற இடமா கூட இருக்கலாம், எங்கே
கல்லாப்பெட்டி இந்த மாதிரி எந்த இடமா வேணால் இருக்கலாம். ஆனால் அங்கே பணம் நீங்கள் வைப்பீங்க, பணம் அந்த இடத்துல இருக்கும், சேரணும் அப்படிங்கிற இடத்துல இந்த சூரிய பகவான் பார்க்காத மாதிரி அந்த வேரை நீங்கள் மறைச்சு ஒரு காட்டன் துணிங்க, வெள்ளை காட்டன் துணியை மஞ்சளில் நினச்சி அந்த மஞ்சள் துணியை அதை மாற்றி, இதை நீங்கள் ஃபஸ்ட்டே செஞ்சு வச்சுட்டு கூட போயிடலாம். மாற்றி அது கொஞ்சம் காஞ்சிரும் இல்லைங்களா, ஈரத்தோட வைக்க முடியாது இல்லைங்களா. அதனால் நீங்கள் முதல்ல செஞ்சு வச்சுட்டு போயிடுங்க. வந்துட்டு அந்த மஞ்சள் துணியை எடுத்து நீங்களே எடுத்து பார்க்கக்கூடாது, அந்த வேரை பார்க்காத அளவுக்கு என்ன பண்ணுங்கள், உள்ளே வச்சு மூடி முடிச்சு போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த துணியோட அந்த வேறு உள்ள துணி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த துணி அப்படியே எடுத்து எந்த இடத்துல உங்களுக்கு பணம் சேர வேண்டுமோ அந்த இடத்துல வேண்டி வச்சிருங்க. அவ்வளவுதான். இந்த விஷயம் தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. இது நீங்கள் செய்கிறது மட்டும் நல்ல நாள் பார்த்து செய்யுங்க. வளர்ப்பிறையில் செய்கிறதுங்கிறது ரொம்பவே நல்லது. நல்ல நாளாக பார்த்து செய்யுங்க. சாதாரணமாகவே பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யும் போது நாட்கணக்கு கிடையாதுன்னு தான் சொல்லுவாங்க. நாளை பார்க்கவே வேண்டாம், பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எந்த விஷயத்தை செய்கிறதுனாலும் சொல்லுவாங்க. ஆனால் இது நம்முடைய வாழ்க்கை தரம் உயர முன்னேற்றத்திற்காக செய்கிற ஒரு விஷயம். அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறோம் அப்படின்ற பட்சத்துலேயும் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நல்ல நாள் வளர்ப்பிறைகளில் பார்த்து செய்யுங்க. எப்படி வளர்ப்பிறை வளருதோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கை தரமும் வளரும், உயரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. இது ரொம்பவே பயனளிக்கக்கூடிய, நல்ல பலனை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு முறைங்க இது. நம்முடைய பல முன்னோர்கள் இந்த முறையை பயன்படுத்தியிருக்காங்க. கிராமப்புறங்களில் இந்த விஷயத்தை செய்கிறாங்கங்க, இன்னமும் செய்கிறாங்க. கிராமப்புறங்களில் இந்த நம்பிக்கை நிறைய பேருக்கு இருக்குங்க. நீங்கள் இந்த நிறைய வயல் வரப்பு அந்த மாதிரி இருந்து நல்ல நிலைமையில் இருக்கவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் இதை சொல்ல மாட்டாங்க. நீங்கள் முன்னேறோன்ற நல்ல எண்ணம் இருக்கவங்க கண்டிப்பாக அதை உங்க கூட ஷேர் பண்ணிப்பாங்கங்க. இந்த விஷயத்த அவங்க செய்கிறாங்க. எங்கே பணம் வைப்பாங்களோ அந்த மாதிரி அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு வைக்கிறத பழக்கமாக வச்சுருக்காங்கங்க அவங்க. அதே மாதிரி இந்த வேறு திரும்ப எப்போ மாற்றுறது அதெல்லாம் வேண்டாங்க, மாற்றவே வேண்டாம். அது ஒன்ஸ் வச்சிட்டிங்கன்னா அப்படியே இருக்கட்டும். அது எத்தனை நாள் வருடம் ஆக தாங்க அதற்கு நல்ல பலன் இருக்கும். அதனுடைய சக்தி அபரிவிதமாக இருக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாங்க உங்களுக்கு. இது நான் சொன்ன மாதிரி தான். உங்களுடைய தாத்தா பாட்டி யாராவது இருக்காங்க, கொள்ளு தாத்தா பாட்டி இருக்காங்கன்னா கேட்டு பாருங்கள். இந்த விஷயத்த அவங்க காலத்திலேயே செஞ்சுருப்பாங்க. அது மாதிரி நம்ம முன்னோர்கள் நிறைய பேர் கிராமப்புறங்களில் செஞ்ச இப்போவும் செய்கிற விஷயம்தான். அதனால் நீங்கள் நம்பிக்கையாக செய்யலாம். என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஆலமரமாக இருந்தாலும் வேர் எடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அது வச்சுட்டு வேர் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் விநாயகர் இருக்கிற ஆலமரம்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அந்த குட் வைப் இருக்கும். நிறைய பேர் விளக்கேற்றிருப்பாங்க, பூஜை செஞ்சுருப்பாங்க, விநாயகருக்கு எல்லா பூஜையும் செஞ்சுருப்பாங்க. அப்போ அந்த குட் வைப் இருக்குங்கிறதுனால தான் விநாயகர் கோவில் அப்படின்னு நான் சொன்னேன். விநாயகர் கோவில், விநாயகர் சிலை இருக்கிற இடம்னு நான் சொன்னேன். ஏன்னா அவரும் நம்ம கூட துணையாக வருவார். முழு முதற் கடவுள். அவர் இல்லாமல் நம்ம எந்த வேலையுமே செய்ய முடியாது. அதனால தான் இந்த வேலையை செய்கிறதுக்கு முன்னாடியும் அந்த முழு முதற் கடவுளான விநாயகரை வழிபட்டுட்டு அவருடைய ஆசீர்வாதத்தோடு நீங்கள் செய்யுங்கன்னு நான் சொல்கிறது. கண்டிப்பாக இது நல்ல பலனை தருங்க. நீங்கள் நம்பிக்கையோடு செய்யலாம். நிறைய மரங்கள், நிறைய செடிகளோட வேர்களுக்கு நல்ல நல்ல பலன்கள் இருக்குங்க. நிறைய வசியத்தன்மை இருக்குது. வசியம்னு சொன்னாலே தவறான அர்த்தம் தான் போகுதுங்க. ஒன்றுமே இல்லை. வசியம்ங்கிறது ஒரு பாசிட்டிவான வைபை கிரியேட் பண்ணுற விஷயம். அது அந்த வார்த்தை தவறாக உபயோகிக்கப்பட்டு இப்போ வசியம் அப்படின்னாலே ஒரு தவறான ஒரு வார்த்தை அப்படிங்கிற மாதிரி ஆகுது. தவறான வார்த்தையெல்லாம் இல்லை, நான் தவறான விதமாகவும் நான் அதை மீன் பண்ணலை, சொல்லலை. நிறைய வேர்களுக்கு நல்ல நல்ல பலன்கள் இருக்குங்க. பணத்தை ஈர்க்கக்கூடிய, பணத்தை வசியம் செய்யக்கூடிய சக்தி இருக்குது. நம் முன்னேற்றத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி இருக்குது. நம்முடைய குலதெய்வத்தை நம்முடன் வர வைக்கிற சக்தி இருக்குது. நம்ம இல்லத்தில் குலதெய்வத்தை அமர வைக்கிற சக்தி இருக்குது. நம்முடைய எதிரிகள்னு யாராவது இருப்பாங்க இல்லையா, அவங்க நமக்கு என்ன தவறுகள் செஞ்சுருந்தாலும் செய்கிற எண்ணத்தில் இருந்தாலும் சரி, அவர்களுடைய எந்த விஷயமும் நமக்காக நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னோ இல்லை நமக்கு எதிராக அவர்கள் எந்த ஒரு தவறான விஷயம் செஞ்சாலும் சரி, அது நமக்கு எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காத அளவுக்கு நம்மளை நல்லபடியாக பார்த்துக்கிற
விஷயங்களும் இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய பலன்கள் தரக்கூடிய நிறைய வேர்கள் இருக்குது. அடுத்தடுத்த பதிவுகளில் நமக்கு பயன் தர அளவுக்கு நம் முன்னேற்றத்திற்கு பயன்படுற அளவுக்கு நம் வாழ்க்கைக்கு, அடிப்படை வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தை மட்டும் சரியான விஷயமா சரியான வழியில் நான் உங்களுக்கு பதிவாக தரேன். கண்டிப்பாக பயனுள்ள பதிவாகவே தருவேன். நீங்கள் நம்பி செய்யலாம். இப்போது இந்த பதிவை நீங்கள் கண்டிப்பாக நம்பி செய்யலாம். உங்களை மாதிரி யாராவது முன்னேறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதிவை அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணும் பொழுது அவர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த நல்ல விஷயம் நடக்கிறதுக்கான காரணம் நான் கிடையாது, நீங்கள் மட்டுமே. ஏன்னா என்னடா இந்த பதிவை நான் கொடுத்துருந்தாலும் இந்த பதிவு உங்களுடைய தோழர்களுக்கோ அல்லது உங்களுடைய உறவினருக்கோ இல்லை நீங்கள் யார் நலமாக இருக்கணும்னு விரும்புகிறீங்களோ அவர்களுக்கோ சென்றடைய காரணமாக இருக்கிறது நீங்கள் மட்டும்தாங்க. அதனால் அந்த ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு தான் சேரும். அந்த நல்ல பலன் உங்களுக்கு சேரும். அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என் மூலியமாக ஒரு 10 பேர் நல்லபடியாக முன்னேறி இருக்காங்க, ஒரு நல்ல வைபு கிரியேட் ஆகிருக்கு, நல்ல பலன் அவங்களுக்கு கிடைச்சி நல்லபடியாக அவங்க முன்னேறுறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லைங்களா? கண்டிப்பாக அந்த பலன் உங்களுக்கும் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த பதிவை பகிர்ந்து விடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு, யார் யாருக்கு வேண்டுமோ. இந்த பதிவு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இந்த பதிவை முழுசாக பார்த்த உங்கள் அனைவருக்குமே நன்றி. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்குமே மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்ல பதிவுகள், நம் வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய, நம் வாழ்க்கை தரத்தை மாற்றக்கூடிய, நிலைமையை மாற்றக்கூடிய நம்பிக்கையான நல்ல நல்ல பதிவுகள், சித்தர்கள் சொன்னது, நம் முன்னோர்கள் சொன்னது அப்படின்னு நிறைய விஷயங்கள் உங்களுக்காக நான் தருவேன். பயன்படுத்திக்கோங்க. நன்றி. ஓம் முருகா.